குரூப் 1 ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ நான் பேசுகிறேன். இப்போ குரூப் 1ல் வந்து 3 levels ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸில் நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான நோட் மேக்கிங் என்னென்ன இருக்கணும், ஒரு ப்ராப்பரான நோட்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன். ஒரு 3 lines வந்து என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இன்னும் நம்மளோட கண்டென்ட்டை வந்து என்ரிச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாவர்ட்டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பாவர்ட்டியோட டெஃபினிஷன் 2 lines கொடுத்துட்டு அது வந்துட்டு WHO டெஃபினிஷன், வேர்ல்ட் பேங்கோட டெஃபினிஷன், ILO அப்படின்னு நம்ம டெஃபினிஷன் கீழே அது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம கோட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் இன்னும் என்ரிச்டாக வந்துட்டு இருக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ பாவர்ட்டிக்கு நம்ம என்னென்ன டேட்டாஸ் எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க டேட்டா, இப்போ 24 crore பீப்புள் வந்துட்டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அப்போ அந்த டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரூரல் பாவர்ட்டி இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, ஹர்பன் பாவர்ட்டி எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த ரேட் எல்லாமே நம்ம நோட் மேக் பண்ணி வச்சுக்கலாம். வேறு என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ SDG கோல்ஸ், ஸோ நிறைய நம்ம சோஷியல் இஷ்யூஸில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட கண்டென்ட் இன்னுமே வந்து என்ரிச்டாக இருக்கும். அது அப்புறம் என்ன எழுதலாம் அப்படின்னா, நிறைய இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன, நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் தமிழ்நாடோட நம்பர் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு 6 to 7 டேட்டாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷன். யூஸ்வலாக நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட கன்க்ளூட் பண்ணணும். ஈவன் தான் அவங்க வந்து பாவர்ட்டியோட காசஸ் என்ன அப்படின்னு கேட்டாலுமே நம்ம எண்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் 2 வந்து மென்ஷன் பண்ணி எழுதும் போது ஒரு பாசிட்டிவாக எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இப்படி தான் வந்து எல்லா டாப்பிக்கும் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணணும்.